டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா, வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட். இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும், அது எங்கே அப்ளை பண்ணி வாங்கணும், அதில் என்னென்ன கான்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னால் என்னன்னு பார்க்கலாம். என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோ இல்லை நம்ம பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒன்று நம்ம எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நம்ம அந்த யார் பேரில் வரிசையாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்டு என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணோன்னா ஒரு 3 to 4 டேஸில் கண்டிப்பாக கிடச்சிரும். ஆன்லைனில் எடுக்கணுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணால் உடனே வந்துடும். ஆனால் ஆத்தென்டிசிட்டி கம்மி. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 100 rupees பே பண்ணி வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டேட்டு, நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, ஃபஸ்ட் பார்ட்டி யார், செகண்ட் பார்ட்டி யார், அந்த ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் என்ன, இதெல்லாம் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட்ரிஸ் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்தில் என்ன இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி பிளாட்டாக இருந்ததுன்னா பிளாட் நம்பர், லேண்டாக இருந்ததுன்னா அந்த லேண்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இப்போ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேல் டீடு. இப்போது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் வாங்கினாங்க, ஏட்லேருந்து பி வாங்கினாங்க அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கும். ஸோ சேல் டீட் சேல் டீடோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, சேல் டீட் டாக்குமெண்ட் டேட்டு, யார் செல்லர், யார் பையர், யார் பர்ச்சேசர், அப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்க, இட் இஸ் சர்வே நம்பர், சப்டிவிஷனில் அவங்க எக்ஸ்டென்ட்டு எல்லாம் போட்டு சேல் டீட் பார்த்தின டீட்டெயில்ஸு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்ட்கேஜ் டீடு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு தனியார் நபர்கிட்டையோ நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அது மார்ட்கேஜ் டீட். மார்ட்கேஜ் டீடு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்றைக்கு மார்ட்கேஜ் எடுத்தீங்க, அந்த மார்ட்கேஜ் பண்ண டாக்குமெண்ட்டு, யார்கிட்ட மார்ட்கேஜ் பண்ணாங்க. இப்போ ஒரு ஏ ஒரு பேங்க்கில் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏ ஃபஸ்ட் பார்ட்டியாகவும் பேங்க் செகண்ட் பார்ட்டியாகவும் இருக்கும். ஸோ மார்ட்கேஜ் டீடு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க மார்ட்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மார்ட்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் வரும், கன்சிட்ரேஷன் இருக்கும். ஸோ மார்ட்கேஜ் பண்ணுறது. அடுத்த டாக்குமெண்ட் மார்ட்கேஜ் பண்ணுறத திருப்பி வாங்குறது. திருப்பி நம்ம அந்த ஏ பார்ட்டி பணத்தை கட்டிட்டு அந்த மார்ட்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியை திருப்பி எடுத்துப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிப்ட். ரெசிப்ட் டீடும் நம்மளோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரெசிப்ட் டீடில் என்றைக்கு அந்த பணத்தை திரும்ப கட்டினாங்க, என்றைக்கு அவங்க திரும்பியும் அதே மாதிரி அந்த பேங்க்கு திருப்பியும் ஏக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு ரெசிப்ட். டிஸ்சார்ஜ் ரெசிப்ட்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பி கொடுக்கறதையும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் டீடு. இப்போ ப்ராப்பர்ட்டி அப்பா பேரில் இருந்தது இல்லை அம்மா பேரில் இருந்தது, அவங்களோட லீகல் அயர்ஸ் அவங்க தவறுனதுக்கப்புறம், அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட லீகல் அயர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது. அவங்க எவ்வளோ எக்ஸ்டென்ட்டில் வேணாலும், எத்தனை பர்சன்டேஜ் ஷேரில் வேணாலும் அவங்கக்குள்ளே பிரிச்சுக்கலாம், ஒத்துமையாக பிரிக்கும்போது. ஸோ அவங்க பிரிச்சுக்கிட்டதை அதில் ரெக்கார்ட் பண்ணி பார்ட்டிஷன் டீடாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் டீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுவும் நமக்கு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்தெந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும், ஏக்கு எந்த ப்ராப்பர்ட்டி போகும், பிக்கு எந்த ப்ராப்பர்ட்டி போகும் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணி அதுவும் நமக்கு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் டீட். இப்போ நம்ம பார்ட்டிஷன் டீடில் பார்த்த யாராவது ஒருத்தர் இப்போ ஏஓ பிஓ யாரோ ஒருத்தர் அவங்களோட ஷேரை இன்னொருத்தருக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சி டிக்கு தன்னோட ஷேர், ஹாஃப் ஷேரோ இல்லை 1/4 ஷேரையோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க.
எனக்கு வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பணமோ ஏதோ ஒரு வகையில் கன்சிடரேஷன் வாங்கிக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் ரிலீஸ் டீட். செட்டில்மெண்ட் டீட். செட்டில்மெண்ட் டீட்னா இப்போ அப்பா பையன் பேரில் செட்டில் பண்ணி வைப்பாங்க. நான் வந்து என் பையனோட நலனுக்காக, என் பையனோட வளர்ச்சிக்காக என்னோடய ப்ராப்பர்ட்டியில் ஒன்றை வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் டீடு. ஸோ செட்டில்மெண்ட் டீடும் நம்மளோட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். செட்டில்மெண்ட் டீட் வந்து மோஸ்ட்லி ஃபேமிலிக்குள்ளே தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ளே பண்ணுறது அப்பா பையன், அம்மா பசங்க, இல்லை சம்டைம்ஸ் பசங்க அப்பாவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து செட்டில்மெண்ட் டீடு இருக்கும். ஸோ செட்டில்மெண்ட் டீடும் யார்கிட்டேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, கன்சிடரேஷன் என்ன, சம்டைம்ஸ் கன்சிடரேஷன் இல்லைன்னா நம்ம கிஃப்ட் செட்டில்மெண்ட்டு சொல்லுவோம். ஸோ கன்சிடரேஷன் இல்லாமல் இன்சைட் த ஃபேமிலி கன்சிடரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு செட்டில்மெண்ட் டீடும் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில். நெக்ஸ்ட்டு சேல் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நம்ம பேசியிருக்கோம், இந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான நம்ம ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு 3 months கழித்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவோம். இன்னொரு அக்கேஷன் என்னென்னா, நம்ம இப்போது கம்யூனிட்டியில் இல்லை ஒரு வில்லாஸோ இல்லை வந்து ஃப்ளாட்ஸோ வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதை முடிக்கிறதுக்கு ஒரு 2 years ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம சேல் அக்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு போட்டுக்குவோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸும் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 2 சைட் பார்ட்டிஸும் சேர்ந்து, இல்லைங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம், இந்த டிரான்சாக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம். ஒருத்தர் மட்டும் தன்னிச்சையாக கேன்சல் பண்ணவே முடியாது. ஸோ 2 பார்ட்டிஸும் சேர்ந்து தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் கேன்சலேஷன் டீட். அந்த கேன்சலேஷன் டீடும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த கேன்சலேஷன் டீடும் நமக்கு வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் டீட். எக்ஸ்சேஞ்ச் டீட்னா இப்போது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன், பி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் இதை 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் பிக்கு கொடுக்குறேன், பிக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன். அப்படிங்கும்போது நான் இதில் கன்சிடரேஷன் எது வேணால் இருக்கலாம். நான் பணம் கொடுத்துருக்கலாம், இல்லை அவர் பணம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ எது வேணாலும் ப்ராப்பர்ட்டி அன்ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஆனால் கன்சிடரேஷன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் டீட். அதுவும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் டீடு. இப்போ மேலே சொன்ன எல்லா டீட்லேயும் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு எக்ஸ்டெண்ட்டை தப்பாக சொல்லிட்டோம், இல்லை வந்து சின்ன மைனர் டைப்போகிராஃபிக்கல் எரர், இல்லை எக்ஸ்டெண்ட்டை நார்த்து சவுத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை எதுனாலும் என்ன ஒரு கரெக்ஷன்னாலும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குன்னு இது ரெக்டிஃபிகேஷன் டீடு இருக்குது. இதுவும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இதுவும் நம்ம கண்டிப்பாக என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.